இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல 3 டாபிக் பார்க்க போறோம். ஆக்சுவலா 3 இல்ல 4 டாபிக் இன்க்ளூடிங் சன்ஃபார்மாவுடைய அக்வசிஷன் ப்ராசஸ். அதனால நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒன்று. ரெண்டாவது டிசிஎஸ் உடைய Q4 ரிசல்ட் வந்திருக்கு. அதோடைய சின்ன சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு, அப்புறம் மார்க்கெட்ல எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து இந்த வாரநாள் நடந்திருக்கு, அப்புறம் இந்த கோல்டோடைய மூவ்மெண்ட். இந்த 4 இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? ரைட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4% அப் ஆச்சு சீஸ் ஃபயர்னால. சீஸ் ஃபயருக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1.5% இறங்கி திருப்பி அகைன் இன்னைக்கு வந்து ஒரு 1% ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் பணம் வச்சிருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து வாங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஹையர் லெவலில். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப விழுமான்னு கேட்டால் ஏன் விழாது? கண்டிப்பாக மார்க்கெட் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விழுன்னா பெரிய அளவு இல்லை, பட் இந்த 4% ஏறிச்சு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட் ஆகாது, அது வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்பவுமே பல்காக எப்பவுமே பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். எல்லா காலத்துலையுமே நம்ம ஈக்குவலாக பிரித்து பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 10 இயருக்கு லாஸ்ட் 10 இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. அப்போ எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? 120 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 1 or 2 மந்த் வந்து இப்போ செப்டம்பர் மாதம் 2024 பீக்கில் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு உங்களுடைய லாஸ் எவ்வளோ இருக்கும்? எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த சமயத்தில் போட்ட பணம் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸில் தான் இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். பட் எத்தனை பணம், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்? ஒரு 3 அல்லது 4 இன்ஸ்டால்மெண்ட் அந்த பீக்கில் போய் மாட்டியிருக்கும் இல்லையா? மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் லாஸ் வராது. எப்பவுமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டட் மந்த்தில் நீங்கள் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாகவுமே இருக்க முடியாது. இப்போ மார்க்கெட் நிஃப்டி வந்து 24,000 பாயிண்ட் வந்தாச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 77,000 பாயிண்ட். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஏதாவது ஸ்டாக் டக்குன்னு இப்போ பாருங்க, உங்களுக்கு சன்ஃபார்மா கீழே போயிட்டு இருக்கு, டிசிஎஸ் கீழே போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே கீழே போயிட்டு இருக்கு. பட் இது ரெண்டுத்துலையுமே பின்னாடி ஒரு நியூஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னாக்கா, போன ஒரு 10 நாள் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துருங்க. அதாவது 916 எடுத்துப்போம். 14,050, 13,950, 14,200, 14,125 அப்படின்னு கீழே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஏறிட்டு வருது. ஸோ இதுதான் கோல்டோட பொசிஷன். அப்போ கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமானா, அதாவது பல்காக இன்வெஸ்ட் பண்ண பல பேருக்கு மரண பயத்தையே காட்டியிருக்கோம் இந்த போன 3 மாதத்துல கோல்டு. கரெக்டாக? ஸோ அப்போ உங்களுக்கு இது ஒரு பதட்டத்தை உருவாக்கும். ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாக்ல இருக்கிறத விட கோல்டில் இருக்கிறது ஃபார் பெட்டர். உங்களோட சம்பளத்தில் 5% நீங்கள் எங்கே வைக்கணும்? எக்ஸாக்ட்லி கோல்டில் ஆர்னமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு டேக்ஸ்லாம் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் கிடைச்சிருக்கிறதுனால நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜில் ஆர்னமெண்ட்டாக வரும்போது எப்போ வேணாலும் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம மார்க்கெட் ஏறுறது இறங்குறத பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அது ஆர்னமெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பயம் வராது இல்லையா? ஸோ இது நான் போன 15 வருஷமாகவும் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரியான கொஞ்சம் குழப்பமாக எனக்கு வந்தது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரான் வாரில் இப்போ சீஸ் ஃபயர் இருக்கிறதுனால இது டெம்பரவரி தான், நல்லா பார்த்துக்கங்க. இப்போவும் லெபனனில் இஸ்ரேலில் கண்டினியூஸாக குண்டை போட்டுட்டு இருக்காங்க. சீஸ் ஃபயரோட கண்டிஷனில் லெபனன் இல்லைன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. சீஸ் ஃபயரோட கண்டிஷனில் லெபனன் இருக்குங்கிறத ஈரான் சொல்கிறாங்க. இது என்னைக்கு வேணுனாலும் பேக் ஃபயர் ஆகலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். அதனால் பல்காக எதுவும் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் பெருசாக ஒன்றே இந்த மார்க்கெட்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்படி தான் போகும். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மிடில் ஈஸ்டோடைய இன்ஃப்ளூயன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய டிமாண்ட் இந்த வாரில் சொல்கிறேன். பட் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரானுடைய மொத்த கவர்மெண்ட்டையும் முடிச்சு விடணும்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அது அவங்களோட பிரச்சனை. அது பட் அப்படி நடக்குமாங்கிறதா நமக்கும் தெரியாது. பட் ஈரான் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, சாங்ஷன் அவங்க மேலே வந்து பொருளாதார தடை இருக்குது, அந்த பொருளாதார தடையை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் எனக்கு. அப்போ இப்போ நடந்த இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இந்த வாரனால் ஏற்பட்ட நஷ்ட ஈடை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்கும் போதா தெரியல. பட் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேப்பை வந்து எங்கெல்லாம் சீப்பாக ஆயில் கிடைக்குமோ அதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு எனர்ஜி கிரைசிஸ் வராமல் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்தியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம மக்களும் அது உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நான் நினைச்சது என்னன்னா, இந்த பெட்ரோல் பங்க்லாம் போய் லைனில் நின்று பெட்ரோலை வாங்கி வீட்டில் அடிக்க வச்சுருவாங்கலாம் கூட நான் பயந்தேன். பட் அப்படிலாம் இல்லை, மக்களே இப்போ ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகிட்டாங்க. சிலிண்டர்லாம் கூட வந்து வீட்டுக்கு தேவையான சிலிண்டர் ரெகுலராக கிடைக்குது. அதனால ஏன்னா ட்ராக்கிங் இருக்கும் வீட்டுக்கு தேவையான சிலிண்டரில். பட் கமர்ஷியல் சிலிண்டர் ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அதில் ட்ராக்கிங் இருக்காது. யார் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்தாகணுங்கிறதுனால அதை ஓவராக வாங்கி யாராவது டிமாண்ட் பண்ணுவாங்களோங்கிற பயத்தில் அதை நம்ம கொடுக்கறதில்ல. பட் கோயிங் ஃபார்வர்ட் அதுவுமே நார்மலைஸ் ஆகிடும். இன்னொரு ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு மார்க்கெட்டில். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நான் பேச வந்த பாயிண்ட் என்னென்னா, சன்ஃபார்மா வந்து ஒரு பெரிய அக்விசிஷனை கையில் எடுக்க போகிறாங்க. அதாவது இது பெரிய அக்விசிஷன் தான், எஸ். அவங்களோட இதில் இது ரொம்ப பெரிய அக்விசிஷன் தான், எஸ். ஆனால் சன்ஃபார்மா வந்து உண்மையை சொல்லட்டுமா, ஒரு பெரிய நிறுவனம், ரொம்ப சின்ன கம்பெனிலாம் இல்லை. அது ஒரு பெரிய 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி. அதுவும் அவங்க கிட்ட ரிச்சஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பணக்கார நிறுவனங்கள் அப்படி சொல்லக்கூடிய
கேஷ் ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய் கேஷே வச்சிருக்காங்க. இப்போ கேஷ் வச்சிருக்க கம்பெனிங்கிறதுனால தான் கன்சிஸ்டன்ட் growth, ப்ராப்பர் டிசிஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. உங்கள நிறைய பேருக்கு சன் ஃபார்மா வந்து உங்க போர்ட்ஃபோலியோல இல்லாம கூட இருக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சன் ஃபார்மாலாம் வந்து ஒரு ஃபார்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா சன் ஃபார்மாவை நீங்க என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. இல்ல சொல்லியிருக்கேன்னா இப்போ இந்த ஆர்கனான் அப்படிங்கிறது கம்பெனி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபைனல் ஆகல. 10ல இருந்து 12 பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த கம்பெனியை என்ன பண்ண போறாங்கன்னா, பில்லியன் என்னன்னு நான் சொல்லிடுறேன், 80,000ல இருந்து 1,00,000 கோடி மதிப்பிலான ஒரு கம்பெனியை இவங்க அக்வயர் பண்ண போறாங்க. ரைட்டா? இது எல்லாமே கேஷா பண்ணணும். கேஷ்னா ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காம வேற எதுவும் பண்ணாம இதுக்கு உள்ள கொண்டு வரணும் டைரக்டா இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது தப்பான்னு கேட்டா தப்பே கிடையாது. பட் கேஷ்ல பண்ணும்போது பயம் வரும். ஏன்னா கேஷ் தான் ஒரு கம்பெனியோடைய பிளட் மாதிரி. அது இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் அந்த கேஸ்ல இவங்க கேஷா தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 4% வரைக்கும் அது மார்க்கெட் இறங்கி போயிருக்கு. ஷேர் பிரைஸ் ஏறது இறங்குறதுல இம்மீடியட் ரியாக்ஷன் வந்து சென்டிமெண்ட்ல தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர லாஜிக்ல ஒர்க் அவுட் ஆகுது. பட் நாளைக்கு என்ன ஆகும்னு லாஜிக்கை வச்சு மேலே ஏறிக்கும் மார்க்கெட். பட் இப்போ 4% உங்களுக்கு டிஸ்கவுண்டடா கிடைக்குதா அப்படின்னா கிடைச்சா சந்தோஷம் வாங்கி வைக்கிறத தவிர வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. பட் பாயிண்ட் பை பாயிண்ட் பாருங்க அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா கேஷா தான் வாங்க போறாங்க. எஸ் கேஷா தான் வாங்க போறாங்க. கடன் வாங்க போறாங்கன்னா ஆமா கடன் வாங்க போறாங்க இல்லைன்னு சொல்லு. பட் 4,00,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு 1,00,000 கோடி ரூபாவே ஒருவேளை இன்னும் முடிவே ஆகல. அது நடக்குமானே இன்னும் அவங்க அஃபீஷியலா சொல்லவே இல்லை. இதெல்லாம் நாமளும் நீங்களும் நானும் தான் பேசிக்கிறோமே தவிர அவங்க சொல்லலை. இதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அதை வாங்கலாமான்னா கடை ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். அதனால எங்களோட கேஷ் ஃப்ளோ எங்கேயும் பாதிக்காது. கடனுங்கிறது நபருங்க கஷ்டத்துக்கு கடன் வாங்குறது தான் தப்பு. எக்ஸ்பான்ஷனுக்கு கடன் வாங்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா உண்மையை சொல்றேன், இவங்க கிட்ட பேட்டன்ட் அட்வைசர் கிட்ட 8ல இருந்து 10% மருந்து வச்சிருக்காங்க. இந்த மருந்தை கொண்டு போய் நீங்க அமெரிக்காவில் விற்கணும்னா 100 ரூபாய் மருந்து 100 ரூபாய்க்கு விற்க முடியாது இல்லையா? அகைன் 100 ரூபாய் டாரிஃப் கட்டணும். அப்போ 100 ரூபாய் மருந்து என்ன பண்ணுவாங்க, 200 ரூபாய்க்கு தான் அங்கே இம்போர்ட் பண்ண முடியும். அதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி 100 ரூபாய் மருந்தை 200 ரூபாய்க்கு சன்ஃபார்மாவே வித்துட்டு போகலாமே. அப்போ லாபம் வரல. அப்போ வரக்கூடிய லாபத்தை வச்சு என்ன பண்ண முடியும், டெப்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். நீங்க கூட கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பீங்க. அதுக்காக வந்து கடன் வாங்குறவங்க மோசமானவனான்னு கேட்டா நோ. அப்போ வாழ்றதுக்கு கடன் வாங்குறீங்களா அப்படின்னா அது தப்பு. ஒரு சொத்தை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வாங்குறீங்கன்னா அது ரைட். இதுதான் வந்து கடனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். சன்ஃபார்மாவோட பொசிஷன், அவங்களுடைய இன்ஃப்ளோ, இந்த கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 1,00,000 கோடி ரூபாய்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஒருவேளை இந்த கம்பெனி அவங்க அக்வயர் பண்றதா இருந்தா. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதானே. ஸோ பேட்டன்ட் வெர்ஷனை அது மூலமா, அதாவது யூஎஸ் கம்பெனியோட மூலமா நம்ம உள்ள கொண்டு போகக்கூடிய ஐடியா அவங்க வச்சிருக்காங்கிறதுனால ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்க உண்மையை சொல்ற பயப்படாதீங்க. ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் சில விஷயங்கள் கிடைச்சதுன்னா கன்சிடர் பண்ணது யோசிக்காதீங்க. நான் எப்பவும் சொல்றேன், எப்பவுமே வந்து பல்கா எதையுமே செஞ்சிடாதீங்க. கோ வித் மந்த் ஆன் மந்த், வீக் ஆன் வீக் அப்படி போங்க. HDFC, ICICI இந்த மாதிரி கம்பெனிலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்பவும் போல எனர்ஜி செக்மெண்ட், PSU செக்மெண்ட் இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. NTPCலாம் இல்லையா, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நோடு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. பட் எங்கெங்க சிக்கல்னா ஃபார்மா ஆல்ரெடி டாரிஃப் 100% டாரிஃப்னால சென்டிமெண்ட்னால தான் பிரச்சனையே தவிர இது லாஜிக்கலி ஃபார்மா கம்பெனிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது ஆயில் சென்சிட்டிவ் செக்டார் இருக்கு இல்லையா, ஏர்லைன்ஸு, பெயிண்ட் கம்பெனி, இவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இவங்களாம் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா க்ரூடை வச்சு தானே இவங்க எல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேதாந்தா, NTPC, கிரீனு இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நல்ல பெருசாக எதுவும் செய்ய போகிறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனில் இப்போலாம் மூவ் ஆகிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது லாஸ்ட் 7 நாளாக பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்டில் ஒரே குதூகலம். ஒரே குதூகலம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. பயப்பட வேண்டாம், அங்கே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் நமக்கும் இருக்கும். அதனால நீங்கள் கன்சிடரேஷனை எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ Q4ஓட ரிசல்ட் வரப்போகுது. நான் சொன்னல, நீங்கள் 3 மாசமா பட்ட கஷ்டம்லாம் இந்த Q4ல பாசிட்டிவ் ரிசல்ட் வர 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 என்ன ஆகும்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். பட் இப்பவும் சொல்கிறேன், இன்னமும் டைம் ஆகும். இன்னும் 2 மாசத்துக்கு மார்க்கெட் பெருசாக ஒன்றும் க்ரோ ஆகாது. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சிடரேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னு அப்பப்போ சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஒரு 4 கம்பெனி வரப்போகிறாங்க அப்படின்னா 9ஆம் தேதி TCS வந்துச்சு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது வந்து விப்ரோ 16ஆம் தேதி, ஏப்ரல் 16 வரப்போகுது. HCL டெக்னாலஜி ஏப்ரல் 21ஆம் தேதி வருது. அடுத்தது மஹேந்திரா ஏப்ரல் 22, இன்ஃபோசிஸ் ஏப்ரல் 23ஆம் தேதி. இந்த மாதிரி இவங்களாம் வராங்க. ஆல்ரெடி 9ஆம் தேதி வந்த டாட்டாவை பற்றி பார்ப்போம். டாட்டா வந்து இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 12% பாசிட்டிவாகவும், அடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர், போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 28% பாசிட்டிவாகவும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுடைய ப்ராஃபிட் ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இத்தனைக்கும் இவங்க வந்து இப்போ ஒரு பெரிய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் ஸ்டில் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 77 ரூபாய் 3% வரைக்கும் கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஸ்டில் எதனால கீழே போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள போங்கன்னு தான் சொல்ல வரேன். இந்த கம்பெனியுடைய கரண்ட் PES, கரண்ட் ஏர்னிங் பர் ஷேர், இவங்களுடைய ROI பார்த்தீங்கன்னா 46% இருக்கு. புக் வேல்யூ வெறும் எவ்வளோ
ரூ. 292 தான். பட் ROI எவ்வளோ இருக்குது? எஸ் 46%. பட் நீங்கள் அதுக்காக விழுந்தடிச்சிட்டு ஓடவும் முடியாது. ப்ரைஸ் பை புக்கு ஆல்ரெடி ஹெவி. எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 9 மடங்கு இருக்குது இல்லையா? நார்மலாக இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 மடங்குலேருந்து 5 மடங்கு தான் இருக்கும். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டாவில் ஒன்று இன்னைக்கு நான் அப்டேட் கொடுத்துருக்குறேன் இல்லையா? ஸோ எனிவே நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது சொல்ல மறந்த இந்த பாயிண்ட்டில் நல்ல கமெண்ட்டாக இருந்தால் நான் பின் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன இருக்குது? எஸ் இண்டக்ஷன் இருக்குது. அதனால் முன்கூட்டியே ஜாயின் பண்ணுற விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணவங்க மட்டும் இன்னைக்கு இண்டக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ரெகுலராக ஜாயின் பண்ணவங்களுக்கு மண்டே வாரம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வரும் இல்லையா? எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.